உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த சுக்கிரனாகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்களுக்கு அந்த மீன ராசியில உச்சம் பெறார். இந்த 27 நாட்களும் ஒவ்வொரு ராசி என்பரும் பெறக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய தசா புத்தி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆடம்பர வாழ்க்கை, வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், மாத வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்ல போறோம். அது உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல எல்லா ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பொருளாதார சூழ்நிலையை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஒரு வருமான முன்னேற்றங்களை, பொருளாதார வளர்ச்சிகளை, கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். எப்பொழுதுமே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு குணம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல ஒரு ஒரு கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு இலகிய மனப்பாங்கு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். வெளியிடத்துல அதிகமா கோவப்படுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா உறவுகளுக்காக மரியாதை கொடுப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரச்சனைகள், திருமண வரன் பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய தடைகள், விருச்சிக ராசி என்பர்களினுடைய குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் கூட தன்னுடைய குழந்தைகளும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மன நெருடல்கள் அதிகப்படியாக இருக்கு. இப்போ இந்த 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சுக்கிரன் உச்சம் பெறும்போது அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது மேலும் ஒருபடி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான வளர்ச்சிகளுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. எப்போதுமே வேலையில ரொம்ப அடிபணிஞ்சு செல்லக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். எல்லார்கிட்டையுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம போய்க்கணும், யாரிடத்துலயும் நம்ம கோபத்தை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்து தன்னுடைய வேலையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு வாழ்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட ராசி என்பர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேல இந்த இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அவமானப்படக்கூடிய ஒரு தருணம் வந்துடும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மீண்டும் வேலையும் வாய்ப்புகளும் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையான வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது காதல் போன்ற விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர பாசம் அப்படின்றது மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாருன்னே தெரியாது, முகம் தெரியாது, நபர் தெரியாது, ஆனாலும் நம்ம திருமணமாகி வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு 6 மாத காலமாக அவர்கள் கிட்ட இருந்து ரொம்ப விலகி இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ அவர்கள் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர பாசம் அப்படின்றது மேலும் வலுப்பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இதுதான் அந்த திருமண உறவுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அதிகாரத்துவத்துல இருந்து ஒரு மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த அடிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாரெல்லாம் பாசத்திற்காக கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பாசத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவுகளை புரிந்து
பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை, வாழ்க்கை வளர்ச்சிகளை, பொருளாதார வளர்ச்சிகளை, வேலை ரீதியான ஒரு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா விரயஸ்தானாதிபதி அயனசயன ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். யாராவது விருச்சிகராசி என்பர்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அளவு பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் இந்தியால இருக்கக்கூடியவர்களும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த வருமானங்கள் ஒரு முதலீடாக மாறுவதற்கும் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல பெண்கள் தன்னுடைய அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு கவனத்தை செலுத்துவதற்குண்டான ஒரு நேரம். நம்ம வெளியில போகும்போது இதுவரைக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, மன உறுதி உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா வெளி தோற்றத்திற்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு உடையில எந்த விதமான ஒரு நாட்டமும் இருக்காது, இருக்கிறத அப்படியே போட்டு போறது. அடுத்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு நேரம் செலவழிக்கிறதுக்கு கூட அதிகப்படியாக இந்த விருச்சிக ராசி பெண்கள் விருப்பப்படுறது கிடையாது. ஆனால் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த 1 மாத கால அளவிற்கு விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய அழகு சார்ந்த விஷயத்துல அதிகப்படியான ஒரு ஆர்வம் காட்டுபவர்களாகவும் வெளி உலகத்திற்கு தன்னை ஒரு அழகு வாய்ந்த ஒரு நபர்களாகவும் காட்டுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல சில சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்துல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இந்த விருச்சிக ராசி பெண்கள் அந்த கட்டுப்பாடு தவறி போகக்கூடிய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானங்கள், அந்த சனி பகவான் கூடயே இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த இடத்துல திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு பிடித்தமான வரன்கள், நீங்க ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக காத்துட்டு இருந்த அந்த வரனுக்காக தான் நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வரன் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மார்ச் மாதத்துல ஒரு கெட்டி மேளம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள்ல ஏதாவது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொத்து விற்காம இருக்கு, இந்த மாதத்துல வித்தா நல்ல ரேட்டுக்கு எங்களுக்கு போகுமா, இப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் இருக்கும். அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.